தம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தும் கர்த்தாதி கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நாம் சிந்திக்கும் வசனம் 65ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள். 65, 6-7 வசனங்கள். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அவர்களுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறவர். இது ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் உட்பகுதியில் நெருப்பு குழம்பு, அதாவது எரிமலையிலிருந்து வரும் நெருப்பு குழம்பு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். கந்தகம் அடிப்பகுதியில் அதிகமாக இருக்கும் இடங்களில் எரிமலையிலிருந்து நெருப்பு குழம்புகள் வெளிவரும். கர்த்தர் வல்லமை உடையவர். பூமியின் பாகங்கள் யாவும், குறிப்பாக மலைகள் யாவும் பல காலம் உறுதியாக இருக்கும்படி செய்யும் தேவனுடைய ஆற்றல் ஆச்சரியமானது. கர்த்தர் மலைகளை சிதறிவிடாமல், உருண்டு கற்களாக மாறிவிடாமல் பல காலம் உறுதியாக இருக்க செய்கிறவர் தேவன். அவ்வளவு ஆற்றல் மிக்கவர். கடலையும் அலைகளின் செயலையும் காற்றையும் ஆளுகிறவர். காற்றையும் கடலையும் அவர் அதட்டி அமைதலாக இருக்க செய்வார். காற்று பலமாக வீசும். அப்பொழுது மரங்களெல்லாம் பயங்கரமாக ஆடும். சமுத்திரத்தில் அலைகள் பயங்கரமாக மேலும் கீழும் ஏறி இறங்கும். அதுவும் அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் அலைகள் அதிகமாக சீறி பாயும். இவைகளை அமர்த்தி ஜனங்களின் மடியையும் அமர்த்துகிறவர். இஸ்ரவேலரை வழிநடத்தின போது மோசே தன் கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்குபடி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்திரையிலே நடந்தது போல நடந்து போனார்கள். காற்றையும் கடலையும் அடக்கி ஆளுகை செய்கிறவர். சீஷர்கள் படகில் ஏறி அக்கறைக்கு போனார்கள். அப்பொழுது கர்த்தர் நித்திரையாக இருந்தார். கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவைகள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. கர்த்தரை எழுப்பினார்கள். அவர் வந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே நின்று போயிற்று. அமைதல் உண்டாயிற்று. இப்படியாக சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அவருடைய அலைகளின் இறைச்சலையும் அதட்டி ஜனங்களின் அமளியையும் அமர்த்தினார். ஜெபம். அன்புள்ள பிதாவே, நம்முடைய பலத்தால் இடை கட்டிக்கொண்டு பர்வதங்களை உறுதிப்படுத்தின எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். காற்றையும் கடலையும் அதட்டி கீழ்ப்படி செய்கிற அற்புதமே அற்புதம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் புயலை போல வீசும் கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள் யாவையும் காற்றையும் கடலையும் அதட்டினால் போல் சுவாமி எங்களுக்கு அதட்டி விரட்டிவிடும் சுவாமி. நாங்கள் ஒரு அமைதலான வாழ்க்கை நடத்த உதவி புரியுமாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.